நீங்க பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா 18 கீழ்கணக்கு நூல்கள். 18 கீழ்கணக்கு நூல்கள். நம்ம 18 மேல்கணக்கு நூல்கள், கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இருந்தா 18 மேல்கணக்கு நூல்கள் ஒன்று இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 தொகையும் 10 பாட்டும். அதாவது சங்க இலக்கியம் உள்ள 8 தொகையும் 10 பாட்டும். அதே மாதிரி 18 கீழ்கணக்கு நூல்களில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா அறம் சார்ந்த நூல், புறம் சார்ந்த நூல், அகப்புற சார்ந்த நூல் பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் 18 கீழ்கணக்கு நூல்ல அறம் சார்ந்த நூல், மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லுகின்ற நூல் அப்படின்னு சொன்னா அறம் சார்ந்த நூல். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா அகம் சார்ந்த நூல், நம்முடைய மனம் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6 இருக்கு. புறம் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்னே ஒன்று தான். 18 கீழ்கணக்குல அறம், அகம், புறம் மூணா பிரிச்சு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இதுல பார்க்கறது என்னன்னா திருக்குறள், நாலடியார். இந்த திருக்குறள் அப்படிங்கிறது என்னது? அறம் சார்ந்த நூல், மக்களுக்கு நல்வழிப்படுத்துகின்ற செய்திகளை எடுத்து சொல்லுகின்ற நூல் திருக்குறள். திருக்குறளை பத்தி நம்ம புதுசா தெரியணுங்கிற அவசியம் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். இதனை இயற்றியவர் அப்படின்னா திருவள்ளுவர். யாரும் அவரை பார்த்தது கிடையாது, இந்த நூற்றாண்டுல வாழ்ந்தவரும் கிடையாது. யாரும் குறிப்பிட்டு இந்த நூற்றாண்டுல வாழ்ந்தாரு, இன்னாருக்கு இன்னாருக்கு மகனாக பிறந்தார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனுடைய வரலாற்று செய்தி, அவர் வரலாற்று செய்தி நமக்கு இன்னும் தெளிவாக கிடைக்கப்படாது ஒன்று. ஆனா அவர் ஒரு தெய்வீக பிறவின்னு நம்மளால சொல்ல முடியும். ஒரு மனிதனால அத்தனை விஷயத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காருன்னு சொன்னா அத்தனை விஷயத்தையும் அவர் ஆண்டு அனுபவிச்சவரா இருந்திருப்போம் இல்லையா? ஆனா ஒரு புது பிறவியா நமக்கு உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் ஜாதி, மதம், இனம் வேறுபாடு இல்லாமல் அத்தனை மக்களுக்கும் நல்வழி காட்டுகின்ற திருக்குறள் அப்படிங்கிற ஒரு உலக பொதுமுறை நூலாக போற்றப்படுகின்ற நூலை எழுதின பெருமை அவருக்கு மட்டுமே உரியது. இந்த திருக்குறள் அப்படிங்கிறது என்னது? 3 இயலாக பிரிச்சிருக்காங்க. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செய்தியல், அதாவது அரசியல் சார்ந்து எப்படி இருக்குது, இல்லறம் சார்ந்து எப்படி இருக்குது, அறம் சார்ந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை செய்தியுமே திருக்குறள் இருக்குது. 1330 குறளையும் ஒரு மனிதன் முழுமையாக கற்று படிச்சிருக்கான்னு சொன்னா அவன் வாழ்க்கையில எந்த தவறுமே செய்ய மாட்டான். அந்த மாதிரி ஒரு உன்னதமான நூல். இந்த நூல் பார்த்தீங்கன்னா உலகத்தில் 14-15 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா நாட்டு மக்களுக்கும் அதை எடுத்து சொல்லுகின்ற ஒரு சிறந்த நூலாக இன்றும் செயல்பட்டு இருக்கு. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலடியார். நாலடியார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4 அடிகளை கொண்ட 400 பாடல்களை கொண்டது. இந்த நாலடியார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு செய்தி நம்ம இதில் சொல்லணும். திருக்குறளுக்கும் நாலடியாருக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. இது 400 பாடல் தான், ஆனால் அது 1330 குறள். இந்த நாலடியார் அப்படிங்கிற இந்த 400 பாடல்கள் எப்படி தோன்றியது? இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்களால் எழுதப்பட்டது. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, சமண முனிவர்களால் எழுதப்பட்டது. அதை தொகுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவணந்தி முனிவர் தான் அதை தொகுத்து ஒரு நூலா வடிவமைத்து கொடுத்தது. ஏன் இதை வந்து சமண முனிவர்களால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்தில் சமணர்கள் வாழ்ந்த நாட்டில் சரியான பஞ்சம், மழை கிடையாது. ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்காக உயிர் வாழ்வுக்காக போறாங்க. போன இடத்துல அந்த நாட்டு அரசும் இவர்கள் மேல் வைத்திருந்த பற்றின் காரணமாக அங்கேயே அப்படி இருக்க வைக்கிற எல்லா வசதி வாய்ப்பெல்லாம் செஞ்சு கொடுக்குற. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சமணர்கள் வாழ்ந்த நாட்டில் சரியான மழை பெய்து, சரி நம்ம நாட்டுக்கே நம்ம போய் உயிர் பொழைச்சிக்கலாம்னு சொல்லி மறுபடியும் போறோம்னு சொல்லி அவங்க கேட்குறப்ப, ஏன்னா ஒரு விருந்தினர் வீட்டுக்கு நம்ம போறோம்னு சொன்னோம், எவ்வளோ நாள் இருந்தாலும் நம்ம போயிட்டு வரோம்னு சொல்லணும். அந்த தருணத்தில் போய் சொல்றாங்க, யாருமே அரசன் இவங்களை விட்டுதா இல்லை, சரியா இவங்க மேல வச்ச பற்றின் காரணமாக இங்கே இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா சமணர்களுக்கு அது வந்து ஒத்து வரல, நம்ம நாட்டுக்கே போயிடலாமே அப்படிங்கிற ஒரு தருணத்துல ஒரு நாள் திடீருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா யாரும் அரசிடத்துல சொல்லாமே திடீருக்கு முன்னாடி அவங்க நாட்டுக்கு அவங்க திரும்ப வந்துடுறாங்க. அப்ப அரசனுக்கு வந்து இப்படி சொல்லாம கொள்ளாம இவங்க நம்ம நாட்டை விட்டு போயிட்டாங்களே, என்ன பற்று பாசம் இருந்திருந்தாலும் அவங்க நாடுங்கிறப்ப அவங்க போயிட்டாங்களே அப்படிங்கிற கோபத்துல அவங்க இருந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தருடைய படுக்கைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓடைச்சுவடியில
ஒவ்வொரு பாடலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கருத்து தான் இருக்குது திருக்குறள். அந்த நாலடியாரை பார்த்தீங்கன்னா நான்கு கருத்துக்கள் சொல்லப்படும். 4 வரிகள் 4 கருத்துக்கள் சொல்லப்படும். ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி இருந்தால் தவறு அப்படிங்கிற மாதிரி நல்லதை எடுத்து சொல்லியிருக்கின்ற பாடல்கள் தான் இந்த 400 பாடல்கள். இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இந்த நாலடியார் பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. கல்வியினுடைய சிறப்பு என்ன, விவசாயத்தினுடைய சிறப்பு என்ன. அதனால இந்த நூலுக்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது, வேளாண் வேதம் அப்படிங்கிறது. நாலடியாருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அந்த பேர் வேளாண் வேதம். அதனால எல்லாத்த பற்றியும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார். அதனால உன்னதமான அறத்தை எடுத்து சொல்லுகின்ற நூலில் திருக்குறளுக்கு அடுத்ததாக நாலடியார் பாடல் இருப்பது நமக்கும் சரி, இந்த இலக்கியத்துக்கும் சரி, 18 கீழ்கணக்குக்கும் சரி ஒரு சிறப்பு பெற்ற ஒரு நூலாக இந்த நாலடியாரும் திருக்குறளும் இருக்குது. நன்றி, வணக்கம்.